ஹே கைஸ் வணக்கம். நான் போனா அருண்குமார். சில டேஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்போதே தெரிஞ்சிடும் இன்னைக்கு நம்மள வச்சு செய்ய போறாங்கன்னு. அந்த மாதிரி டே தான் எனக்கு இன்னைக்கு. ஒய் காட் ஒய் மீனு கதறணும் போல இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம மைண்டுக்கு நம்ம எப்போ படிச்சது ஞாபகத்துக்கு வரும். ஒய் மீனு கேட்காதீங்க, ட்ரை மீனு சொல்லுங்கன்னுட்டு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இது யூனிவர்ஸ்ல நம்ம டைனி டைனி பார்ட்டிகல். ஆனாலும் நம்ம சொல்றத யூனிவர்ஸ் கேட்கும். அப்படி கேட்டுட்டு இஸ் இட் ஐ எம் கம்மிங்னு வந்தா ஐயோ இந்த சேலஞ்சே வேணாம். இந்த மாதிரி நேரத்துல ஐ மீன் நம்மள வச்சு செய்யற டேஸ்ல நான் ஃபாலோ பண்றது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னுட்டு சரண்டர் ஆகுறது தான். ஒரு 24 ஹவர்ஸ்ல ஏகப்பட்ட கேயாஸ். ப்ரீவியஸ் ஈவினிங் நம்ம ஃபிளாட்ல ஒரு தெஃப்ட் ஆயிடுச்சு. அது பத்தின என்கொயரி டிஸ்கஷன் போய்கிட்டே இருந்தது. இதுல நான் மினி vlog அப்லோட் பண்ணதுல காப்பிரைட் இஷ்யூ வந்திருந்தது. நடந்த கேயாஸ்ல நான் அதை கவனிக்கவே இல்லை. லேட் நைட் பார்க்கும்போது தான் எனக்கு அது தெரிஞ்சதே. அது திருப்பி சரி பண்ணி ரீ அப்லோட் பண்ணேன். அப்புறம் மார்னிங் பாத்தீங்கன்னா 2 பேக்கெட் பால் திரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை திருப்பி பன்னீரா மாத்தினேன். சிசி கேமரால ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் நம்மள வச்சு சோதனை செஞ்சிருச்சு. டாப் நாச்சா பெரியவன் ரூம்ல இருக்கும்போது காத்துல ஸ்டாப்பரை மீறி டோர் நல்லா க்ளோஸ் ஆயிட்டு ஜாம் ஆயிடுச்சு. அது கூட போராடி ஒரு வழியா கதவை ஓபன் பண்ணியாச்சு. இருக்கிறதுலயே எனக்கு என் பொறுமையை சோதிச்சது இதுதான். இதெல்லாம் முடியவே 2:40 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி குடிச்ச அப்புறம் தான் அப்பாடான்னு இருந்தது. ஒவ்வொரு சிப்புக்கும் இந்த 24 ஹவர்ஸ் நடந்தது அப்படியே ரீகால் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆனேன். இந்த மாதிரி ஒரு டேவை ஹேண்டில் பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த டிவைன் எனர்ஜிக்கு தான் நான் தேங்க்ஸ்